ஸ்க்ரீன். ஆ கடைசி நாங்கள் சுக்குன் செய்யப்பட்ட மீமை ஃபுல்லாக முடிச்சிருந்தோம்னா ஆ சுக்குன் செய்யப்பட்ட நூன் தன்வீனுடைய பாடத்தை ஆரம்பிக்கணும். ஆ ரைட். அதில் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எத்தனை சட்டங்கள் இருக்கு. மூணு. மூணா? மறந்துட்டேனா எல்லாம். ம். ஆ மொத்தம் எத்தனைக்கு? நாலு இது. ஆ இன்னைக்கு இது நாலு. நாலு இது. தன்வீனண்டா என்னன்னு தெரியுமா? முதலாவது என்ன தன்வீனண்டா? பார்ப்பேன். தன்வீனண்டா என்ன தெரியுமா தெரியாதா? சரியா? தெரியாதா? எல்லாம் மறந்துட்டேன். தெரியுதுதான் அவர் இப்போ. தன்வீன் என்று சொல்றது ஃபத்ஹத்தைன், கஸ்ரத்தைன், லம்மத்தைன். இது மூணுக்கும் பொதுவான பெயர் தன்வீன் என்று சொல்லுவோம். ஆ திரும்ப தன்வீன் என்ன? தன்வீன் என்று சொன்னா ஃபத்ஹத்தைன், கஸ்ரத்தைன், லம்மத்தைன். வர பொதுவான பெயர் தன்வீன். எஸ். அதாவது பொதுவான பெயர் தன்வீன் என்று சொல்லுவோம். ஹை. உம், இந்த ஸ்பூன் செய்யப்பட்ட நூன் தன்வீன் தொடர்பான சட்டங்கள் மொத்தம் நாலு இது. ஆ எப்படி? நாலு இரு. நாலு இது. இதுல இந்த மூணு பேரும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆ எதெல்லாம் தெரியும்? இல்ஹார், இஃபா, இதாம். கருத்தோடு தெரியும். ஆ கடைசியான பெயர், புதிய ஒரு பெயர் எட்டாவது என்ன பெயர்? இஹ்லாஃப். எப்படி? இஹ்லாஃப். இஹ்லாப் டைகுது. இக்குலாப். ஆ சரி, அரபுல வரும் பாருங்க, டைதான் கரப் பேர் எப்படி வரும்? இகுலாப். இப்ப சொல்லுங்க ஒவ்வொரு பேரும் அரபுல சொல்லுங்க. முதல்ல பேர் எப்படி வரும் அரபுல? இல்ஹார், ம். இஃபா, ம். இதாம், இஹ் இஹ்லாஃப். இஹ்லாப்னா பல. திருப்பி. இஹ்லாப். இஹ்லாப் டைகுது. அரபு பேரை பாருங்க. என்னடாப்பா இது? பேரை காட்டி சொல்லச்சினாலும் இஹ்லாப்னு சொல்றீங்க. இஹ்லாப் டைகுது. இல்ல. ஆ எப்படி இது? இஹ்லாப். திருப்பி இஹ்லாப். அரபு ஆசி தெரியுமா? அரபு தெரியுமா? தெரியும். அப்ப சொல்லுங்க. இப்ப இஹ்லாப் டைகுது. அப்போ இஹ்லாப்னா ஹா வந்து அப்படியா? இஹ்லாப். ஆ ம். இகுலாப். ஆ என்ன பெயர்? இகுலாப். இஹ்லாப். ஹாஃப்ட சவுண்ட் வரணும் அல்லது பிறகு. ஆ இஹ்லாப் என்று ஹாஃப்ட சவுண்ட் வரணும். ஆ ம். ரைட். முதலாவது சட்டம் என்ன சட்டம்? இல்ஹார். இல்ஹாருடைய சட்டம். சரி, இல்ஹாரண்டா வெளிப்படுத்தல் என்று தெரியும். அப்படித்தானே? ஆ இல்ஹாருக்கு ஆறு எழுத்துக்கள் இந்த ஞாபகம் அது. ஆ ம். இந்த ஆறு எழுத்து எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ற? ஞாபகம் நிக்கா பாப்போம், சொல்லி தந்துக்கிறேன். ம். ஆறு எழுத்துக்கள் ரெண்டு தெரியுது. இந்த ஆறு எழுத்துக்களையும் எப்படி ஞாபகத்துல வச்சுக்கொள்ற? தெரியாதுனா மறந்துடு. சரி, மறந்துடு. ம். ஹை. ஞாபகத்துல வச்சுக்கொள்றதுக்கு நாங்க என்ன செய்யும் என்றால், இதை நாங்க ரெண்டா பிரிச்சு வச்சுக்குவோம். எல்லாருடைய எழுத்துக்கள் நாங்க ரெண்டா ரெண்டாவது. பிரிப்போம். ஒன்று சப்தத்தோடு தொடர்புடைய எழுத்துக்கள், க, க என்று சொல்லி சவுண்ட் வரணும்.
ஆ அதுலயும் மிச்சம் சிம்பிளா சொல்றேன்னு சொன்னா இந்த ஏட சவுண்ட் வரும். அந்த அந்த உச்சரிப்போடு தொடர்பான சவுண்ட் எல்லாம் இங்க வரும். ஆ இரண்டாவது கேட்டகரி காற்று, மூச்சு காற்றோடு வருது. ஹோ, என்று சொல்லி மூச்சு காற்றோடு தொடர்பான எழுத்துக்களா இருக்கும். ஆ இப்ப எங்களுக்கு என்று சில நேரம் ஹம்சா, அலிப், வேற என்ன கொயின் எல்லாம் அதுல வந்துடும். மூச்சு காற்று என்று சொல்ல நேரம் என்று சொல்ல நேரம் ஹ, ஹோ, ஹ என்று சொல்ற அந்த பாடங்கள் எல்லாம் அதுல வரும். இப்படி நாங்க இரண்டு வகையாக பார்க்கலாம். ஆ ம். அடுத்த கிளாஸ்ல எல்லாம் கேட்பேனா? ஆ சரி, இப்ப நாங்க இலகாட சட்டத்துக்கு வருவோம். சட்டம் எப்படி வந்து யோசிச்சு பாவம். சுக்குன் செய்யப்பட்ட சுக்குன் செய்யப்பட்ட நூன் தன்வீன் தன்வீன் தொடரை இல்ஹாருல் அஹ், இல்ஹார் சரியா வாசிக்கணும். என்ன ஒரு கஷ்டம் இல்லை. சுக்குன் செய்யப்பட்ட நூன்ற எழுத்துக்கள் இருங்க. சுக்குன் செய்யப்பட்ட நூன்ற தொடர்பு இல்ஹார 6 எழுத்துக்கள உண்டு வந்தா அத நாங்க வெளிப்படுத்தி ராகமோட ஓதணும். வெளிப்படுத்தி ராகத்தோட ஓதணும். அப்படிதானே? வெரி குட். அப்படிதானே? ராகம் இல்லாம அப்ப எங்க பார்த்து வாசிங்க. ம், எங்க பார்த்து வாசிக்கிறீங்க. திருப்பி வாசிங்க பாப்போம். சரியா? பிழை வராம. சுக்குன் செய்யப்பட்ட நூன்ற சுக்குன் செய்யப்பட்ட நூன்ற இல்ஹார் இல்ஹார 6 எழுத்துக்கள ஒன்று வந்தா நாங்க வெளிப்படுத்தி ராகம் இல்லாம ஓதணும். ம், வெளிப்படுத்தி ராகம் இல்லாம ஓதணும். சரி. இப்ப நாங்க இதுல உதாரணங்களுக்கு வருவோம். சரி, இந்த வசனத்துல இதுக்கு முன்னாடி படிச்ச சட்டம் ஈக்குதா இல்லையா? கேக்குது. சரி, இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி எத்தனை சட்டம் படிச்சு முடிச்சிருக்கீங்க? அப்படி கேள்வி கேட்போம். முதல்ல அதை கேட்போம். ஆம், அந்த சட்டம் வர சொல்லுங்க. தலைப்பு சொன்னா சரி. என்னென்ன தலைப்பு படிச்ச சட்டம் படிச்சிருக்கீங்க? சுக்குன் செய்யப்பட்ட மீன், சுக்குன் செய்யப்பட்ட மீன் படிச்சிருக்கீங்க. குட். வேற? ஆம், கல்கலா, ஆ? ஆ, கல்கலா, ரா, ஆம், ராக்கு பிறகு ஷத்து இல்ல சுக்குன் செய்யப்பட்ட நூனும் மீமும் ஷத்து பறக்கிட்ட வரைக்கிட்ட சட்டத்தை சொல்லுறது எல்லாம் தலைப்பு தான் கேட்டேன். ஆம், மீமும் ஷத்து செய்யப்பட்ட நூனும் மீமும் ம்? ஷத்து செய்யப்பட்ட நூனும் மீமும் சதி செய்யப்பட்ட நூன் வேற? ஆ, சதி செய்யப்பட்ட நூன் மீன், சுக்குன் செய்யப்பட்ட மீன் படிச்சிருக்கீங்க. அப்படிதானே? ஓ, ஓ,
அவடுது வேற. அஹ், அவலம் தானே. அவலம் ரத்து தானே. செய்யப்பட்ட நூன் மீன் சுக்குன் சேர்த்த மீன் அவ்வளோண்ணே. இல்ல, சத்து செய்யப்பட்ட நூனு மீமும் ஓகே. கலக்க என்ன புதுசான்னு சொல்லி. கல்கரா. கல்கலா வேற. ஆ இந்த வருது. இந்த ரா இப்போ நிறைய வந்துருப்பே. அதுதானே. இப்போ சொல்லுங்க, இந்த வசனத்துல நீங்க படிச்ச சட்டங்கள் வருகின்ற இடங்கள் ஒவ்வொன்றையும் சொல்லி காட்டி இதுல என்னென்ன சட்டங்கள்னு சொல்லுங்க பாப்போம். அஹ், சுக்குன் செய்யப்பட்ட மீன். எந்த இடம் முதல்ல ஓதி ஓதி காட்டணும் இடத்து. அப்பதான் அஹ், அதுல சொல்லுங்க. லம் யகுன் இல்லதீனதுல சுக்குன் செய்யப்பட்ட மீனும் யாவும். அது மாதிரி தானா அவ்வளோ முடிஞ்சா. அவ் பிறகு அதுக்கு பிறகு ம், அஹ், யக் யகுன் இல்லதீனதுல ஷத்து வந்துகிறது. ம். எக்குன் இல்லது இல்ல சத்து வந்து ஏன்னா வெரி குட். எங்க சத்து வந்து எக்குன் இல்லது இல்ல. அந்த நில்லதீனதுல லா. சத்திக்குதா. அது சரி. லாமுக்கு சத்திக்கு அப்படியா. இந்த ஆன்சரை காணும். நல்லா ஆக்கிய விஷயம் ம். படிச்ச விஷயம் எல்லாம் எப்படின்னா ஜாதி. ம். படிச்ச அஹ், விஷயம் எல்லாம் இப்படி இருந்தால் என்ன செய்யறது. ஏஸ்மா இந்த வேற இன்னைக்கு பார்க்கணும். இந்த வசனத்துல படிச்சு சத்து செய்யப்பட்டு நூன் உண்டிக்கிறீங்கன்னு சொல்றீங்க. ஆஹ், ஆம், அஹ், கஃபருல வந்து ரா வந்துகிறது. கஃபர் என்ன சட்டம் ரா வந்தீங்கன்னு சொல்லி அஹ், என்ன சட்டம் என்ன சரி. ரா வந்து யக் சட்டமே.
ராவை வந்து நாங்க வல்லினமாக தானே. ஏன் வள்ளினமா வாங்கினோம்? ஏண்டா ராக்கு மேல ம். லம்மத்துன் வந்திக்குது. லம்மத்துன் வந்தீங்கன்னா என்ன பிரச்சனை? இது விளங்குது இல்ல? இழுவுடு. விளங்கு ஆ விளங்குது தான். விளங்குதா? அவ்வளவு பிரச்சனையா வருது இப்ப? இழுத்து கொண்டு வருது ஒரு சைடுக்கு. அப்படிதானே? வேற? ஆ இப்படி சொல்லி சரி வராது. இந்த சொல்லி முடிஞ்சுக்கணும். இந்த இழுவெல்லாம் எடுத்துச்சேன்னா இப்ப ஓதுறது இப்ப அடுத்த பாடங்களை பார்க்கறது. வல் முஷ்ரிகீனல ஆ ராவண மெல்லினமாக ஓதணும். ஆ ஏண்டா ஹஸ்ரத்துன் வந்தீரு. ஆ அஹ், வேற முடிஞ்சா? இல்ல. இல்லையா? இப்ப படிக்கிற சட்டம் எங்க வித்தியாசம். இல்ல இல்ல, நான் என்ன கேட்டேன்? கேள்வி என்ன பாத்தீங்களா? கேள்வி மாத்தீங்க. என்ன கேள்வி? நாங்க படிச்ச சட்டம் படிச்ச சட்டங்களை சொல்லுங்க, அவ்வளவுதான். கேள்வி மிக தெளிவானது. அவதான் தான் நிக்கிறேன். அவ்வளவுதான். நீங்க என்ன அப்ப யகுன் இல்லதின்னு என்னது சொன்னீங்க? அது என்னது? பையினால பின்னுக்கு நுண்ணிக்குது, முன்னுக்கு நுண்ணிக்குது, பின்னுக்கு நுண்ணிக்குது. அதெல்லாம் படிக்கல அப்படியா? சரி செய்யப்பட்ட நுண் மாதிரி இருக்குது. இல்லையா அப்படி? தெரியா? சொல்லுங்க. யகுன் இல்லதீன தெரியாம சொல்லிட்டேன். சட்டம் இல்லை அதுல, அப்படியா? ஈக்கிது ஆனா நாங்க படிக்கலைன்னா. படிக்கலையா? ஆஹா. இல்ல இந்த நான் நினைச்சது நூனுக்கு மேலதான் சத்து வந்தேன்டி. அதுதானே பிரச்சனை. நீங்க நினைக்கிறதா பிரச்சனை. நினைக்கிறதுலாம் பிரச்சனை. என்ன செய்யுது? ஆ? என்ன செய்வாய்? பார், அடுத்த பாடத்துக்கும் நிறைய கேள்விகளுக்கு எடுத்து நான் பாடத்தை ஆரம்பிப்பேனா? நிறைய கேள்விகளை கேட்டுதான் பாடத்தை ஆரம்பிப்பேன். எனவே அதுக்கு ஏற்ற வகையில ரெடியாகி வரணுமா? ஆஹ் ம். தாத்தா ஜெயிச்சுக்கோங்க.